Hi families, welcome to my channel. இப்போ வந்து நம்ம இன்ஷாட்டில் எப்படி போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்ஷாட்டு. ஸோ பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இல்லாதவங்களாம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த இதை டைப் பண்ணுங்கள். இன்ஷாட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணிங்கன்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். வீடியோ மேக் பண்ணி போகிறீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து போஸ்ட் போட போகிறேன். ஸோ இப்போ நான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நிறைய இமேஜஸ் ஷோ ஆகுதா. ஸோ இங்கே ஒரு மோட்டிவேஷ்னலான இமேஜை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிராப் பண்ணணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், கிராப்னு இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிங்கனாக்கா இந்த ஃபோட்டோவை நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு தேவையோ அவ்வளோ சைஸ்க்கு கிராப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சைஸ்க்கு தேவை. ஸோ நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம வந்து எஸ்பிஓ சம்மந்தமாக லோகோ வச்சு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக வந்து நீங்கள் வந்து இப்போ குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்பு ஷேர் சாட்டு, இல்லை ஃபேஸ்புக் இந்த மாதிரி எதுலையாவது போடுறீங்கனாக்கா அங்கே வந்து எஸ்பிஓ சம்மந்தமாக இதை போட போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஓ லோகோ டச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து லோகோ ஸ்டிக்கர் எப்படி கிடைக்கும்னாக்கா, இந்த இடத்த நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இங்கே ஸ்டிக்கர்னு காட்டுதியா. ஸோ இதெல்லாம் விட்டுடுங்க. இங்கே ஃபோட்டோன்னு காட்டுது இல்லையா, இதை டச் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி நான் வந்து நிறையா லோகோலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு எஸ்பிஓடைய லோகோ இருக்குது. ஸோ இது நம்ம சைஸ்க்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இதை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ எஸ்பிஓடைய லோகோ வச்சு இப்போ நம்ம வேணுன்ற மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து குட் மார்னிங்னு டைப் பண்ணிக்கிறேன். இது டைப் பண்ணியாச்சு. பட் இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகலையா, இதுக்கு வந்து நம்ம கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனாக்கா, கலர் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல நிறைய கலர்ஸ் கேட்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் மாறும். நான் இதுக்கு எது வந்து செட் ஆகுதோ அந்த மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ குட் மார்னிங் செட் ஆகிடுச்சா. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இது டச் பண்ணிங்கனாக்கா க்ளூன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப டார்க்காக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து லைட் ஆகும். ஸோ நமக்கு தேவையான இதில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் தேவையான மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஷேடோ. இதுக்கு வந்து ஷேடோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நிழல் மாதிரி பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஷேடோ கொடுக்கலை. பார்டர் வேணால் கொடுக்கலாம். பார்டர் பார்த்திங்கனாக்கா இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இது நல்லா பளிச்சுன்னு தெரியுதுல, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த குட் மார்னிங் இங்கே வச்சு எஸ்பிஐ லோகோ வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃபேமிலிஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி பண்ணி சேவ் கொடுத்துட்டாக்கா நமக்கு சேவ் ஆகிடும். மோஸ்ட்லி நம்ம நெட்டை ஆன் பண்ணி தான் சேவ் கொடுக்குறோன்றதுனால அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆட் வரும். வேணும்னாக்கா நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் இன்ஷாட்டில் போஸ்டர் ரெடி பண்ணணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி போஸ்டர் ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ இந்த போஸ்டர் ரெடி பண்ண வீடியோவை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி அவங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் எடுத்த வீடியோவை இப்போ இதை வந்து நான் இங்கே எடிட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வீடியோ நான் டச் பண்ணிட்டேன். ஸோ நான் அங்கே எடுத்த போஸ்டர் ரெடி பண்ண எடுத்த வீடியோ இங்கே இருக்குது, அதையுமே ஓகே பண்ணுறேன். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எந்த ஆப்பில் ரெடி பண்ணுறன்றது தெரியுது இல்லையா. ஸோ அதை வந்து கிராப் பண்ணிக்கிறேன். தேவையான சைஸ்க்கு கிராப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா எப்போவுமே 16.9 இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். இது வந்து நமக்கு ஜூமிங்கில் தெரியணும்னா ஜூமிங்காக காட்டிக்கலாம். இல்லை நமக்கு லைட்டாகவே இருக்கட்டும், ரொம்ப தெரிய வேணாம் அப்படின்னாக்கலாம் மீடியம் சைஸே ஓகேனாலும் மீடியம் சைஸில் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ பண்ணியாச்சா. இங்கே வந்து இன்ஷாட்டுன்னு தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு வேண்டாம், இதை எடுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே இந்த பட்டன் கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து ஃப்ரீ ரிமோட் இருக்கும். இதை நம்ம வந்து கிளிக் பண்ணாக்கா நமக்கு இங்கே விளம்பரம் ஷோ ஆகும். ஸோ இந்த விளம்பரம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நான் இதை இங்கே கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த இது வேண்டாம். ஸோ அந்த இன்ஷாட்டுன்ற லோகோ எனக்கு வேணான்றதுனால நான் போட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ செகண்ட் நான் இங்கே வெயிட் பண்ணாக்கா அந்த லோகோ வந்து எனக்கு அங்கே வராது, ரிமூவ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் முடிஞ்சிருச்சு. இதை நான் இப்போ கேன்சல் கொடுக்குறேன்.
இந்த இடத்துல வந்து நான் கொடுத்த உடனே இங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான், இங்கே நான் பேசின விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா. இங்கே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படி போஸ்ட் ரெடி பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றது டைட்டில் நீங்கள் எழுதணுனாக்கா, ஸோ இந்த இடத்த டச் பண்ணி இங்கே டைட்டில் எழுதிக்கிட்டு ஸோ இங்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து டைட்டில் எழுதிக்கிறேன். ஸோ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கா, ஸோ இதை வந்து எனக்கு தேவையான சைஸுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்படி ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கணுன்ட்டு கீழே வந்து இங்கே பாருங்கள் கேட்குது. ஸோ இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தேவையான டைமிங் வரைக்கும் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே போட்டுட்டு நம்ம வந்து இங்கே சென்டரில் வச்சாக்கா நம்ம வீடியோ சொல்லி கொடுக்கறது தெரியாது. அதனால் நான் சைடில் இதை வச்சுருக்கேன். ஸோ இது தேவையான அளவுக்கு நான் வந்து சின்னதாக்கிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்டிக்கர் ஏதாவது அப்லோட் பண்ணோன்னா ஸ்டிக்கர் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஸ்டிக்கர் ரெடி காட்டுறேன். ஸோ இந்த அதை எடுத்து நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு வந்து எவ்வளோ நேரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதையுமே நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ ஈஸியான்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். சரி, நான் இதை கொடுத்துட்டேன். ஷர்ட்டு ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நான் வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து அப்லோடு பண்ணணும். எப்படின்றத பாருங்கள். இது வந்து நமக்கு யூடியூப்க்கு சைஸ்க்கு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. நான் சொல்லி கொடுக்குறேன்றதுனால கொஞ்சம் சைஸை நான் பெருசாக்கி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.